அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த நிலக்கடலை, சின்ன வெங்காயம், பூண்டுலாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிலக்கடலைலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களாம் நிலக்கடலை அடிக்கடி எடுத்துக்கோங்க. நிலக்கடலையோட தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் தன்மை நிறைய இருக்குதுங்க. குழந்தைகளுக்குலாம் இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக இந்த நிலக்கடலைலாம் சேர்த்து கொடுத்தோம்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தன்மை நிறையா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி கொஞ்சமாக கடுகும் சோம்பும் சேர்த்துக்கிறேங்க. கடுகும் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கேங்க. ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த உடனே ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த உடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. சாப்பாட்டுக்கு இந்த குழம்பை ஊற்றிட்டு 2 அவிச்ச முட்டையை வச்சு சாப்பிட்டு பாருங்க. குழம்பு சூப்பராக இருக்குங்க. தக்காளி பாருங்க நல்லா வதங்கிட்டு. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் மிக்ஸில் எடுத்துருக்குறேங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து இந்த தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வேக வச்ச நிலக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஆறுன பின்னாடி நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. இப்போ வேக வச்ச அந்த நிலக்கடலையை சேர்த்துக்கிறேங்க. குழம்பு அந்த பூண்டு, வெங்காயம் சேர்த்து இந்த நிலக்கடலையை சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே அந்த குழம்பு தூள் நல்லா வதக்கிக்கிறணுங்க. இந்த சைடு பாருங்கள், ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவு அதில் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மூணையுமே நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயிலே அந்த குழம்பு தூள் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அப்போ நம்ம புளி தண்ணி, தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தலை கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், ஜீரகம், மிளகு, அரிசி எல்லாமே நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா ஆறுன பின்னாடி நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ ஜீரகம், மிளகு, அரிசியெல்லாம் பாருங்கள் அரைச்சிட்டு இப்படி போட்டு வச்சுக்கேன் பாருங்கள். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மீதை இருந்துச்சுன்னா நம்ம மற்ற புளிக்குழம்புலாம் வைக்கும்போது இந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்குலாம் புளிக்குழம்பு நல்லா கெட்டியாக அப்படியே சோத்தில் பட்டி சாப்பிடுவாங்கங்க. சாப்பாட்டில் பட்டி சாப்பிடுவாங்க. நம்மலாம் தண்ணியாக ஊற்றி தாங்க நம்ம சாப்பிடுவோம். சப்போஸ் கெட்டியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் குழம்பு நல்லா வற்ற வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது இப்படி தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். இந்த குழம்பு இப்படி தண்ணியாக தான் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான நிலக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நிலக்கடலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.